ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம கோதுமை ரவை வச்சு ஒரு தோசை பண்ணலாம். ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். இட்லி மாவுலாம் இல்லாதப்போ இது நம்ம செஞ்சுக்கலாம். நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். வெரைட்டியாக டிஃபனாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு கப்பு கோதுமை ரவையை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அதை ஊறினது எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 3 காஞ்ச மிளகாய், ஒரு தக்காளி, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 3 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. இது கூட பொடியாக நறுக்கிற கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. நம்ம பொடியாக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம தனியாக வச்சு தோசை மேலே கூட தூவிக்கலாம். சூப்பராக இருக்கும். ஆனியன் கோதுமை ரவை தோசை. இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி, மிளகாய் சட்னி அதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ இதுக்கு நம்ம எண்ணெய் தடவிட்டோம், வெங்காயம் தூவிட்டோம். சூப்பரான மொறுமொறு கோதுமை ரவை தோசை. ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டு, டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.